பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. ஆனா நான் இன்னைக்கு காணத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். அந்த இடத்துல மாயஜால் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் மால் இருக்குதுங்க. அந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு மாயை மாயை சொன்ன பிரசங்கியோட ஐயாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. அவரு சாலமன் ராஜா தாங்க. அந்த சாலமன் ராஜா எழுதின பிரசங்கி புத்தகத்துல அவரு வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது எல்லாமே மாயைன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு அழகான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு என்றால் நகைக்க ஒரு காலம் உண்டுன்னு காலத்தை குறித்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்போமானால் நிச்சயமா நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள போற மாதிரி நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு காலமும் நிச்சயமாய் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படணும்? அப்புறம் எதுக்குங்க பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு யோசிச்சு அழுதுட்டு இருக்கணும்? உங்க கண்ணீரை தொடச்சுக்கோங்க. நிச்சயமா தேவன் நேர்த்தியான காரியங்களை ஏற்ற வேளையில செய்வார். இந்த வசனத்தை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you all.